तुष्टेस्तनकस्तूरी वासनावासिदोरसे श्री அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணன் பகவத்கீதையிலே ஒரு அற்புதமான வார்த்தையை அருளி செய்தருளினான். மாதானாம் மார்கசீரிஷோகம், மாதங்களிலே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த மார்கழியை குறிப்பிடுகிறான் கண்ணன் தமது பகவத்கீதையிலே. அப்பேற்பட்ட முக்கியமான மிக விசேஷமான இந்த மார்கழி மாதத்திலே நாம் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளான ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை, அது வேதமனைத்துக்கும் வித்து கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்து என்கிற பெரியோர் வாக்குப்படி அந்த கோதை தமிழ் 30 பாசுரங்களையும் இந்த மார்கழி மாதத்திலே விடியற்கால வேளையிலே நமது இல்லங்களிலே சொல்லும்படியான ஒரு வாய்ப்பை நாம் இப்போது பெற்றிருக்கிறோம். இந்த 30 பாசுரத்தையும் சொல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். அது முடியாமல் போனாலும் ஒரே ஒரு பாடலாவது ஒவ்வொரு நாளாக சொல்ல வேண்டும் என்பது பெரியோர்கள் பணிப்பர். அதன்படியாக 30 நாட்களுக்கும் 30 பாசுரங்களாக மார்கழி திங்கள் என்று ஆரம்பித்து வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்கிற 30வது பாசுரம் ஈராக ஒவ்வொரு பாசுரமாக நாம் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அனுபவிக்க இருக்கிறோம்.
திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடலமுதினில் பிறந்தாவளும் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. ஆழ்வார்களாலே பாடல் பெற்ற 108 திவ்யதேசங்களிலே தொண்டை நாட்டிலே உள்ள 22 திவ்யதேசங்களிலே ஒரு பிரதானமான திவ்யதேசம் திரு இடையந்தை என்று வழங்கப்படும் மாமல்லபுரத்துக்கு சமீபத்திலே உள்ள கோவளத்துக்கு அடுத்த ஊரான திரு இடையந்தை நித்திய கல்யாண பெருமாள் ஆஸ்தானம். அங்கே எம்பெருமான் 365 கன்னிகளும் ஒரு சேர ஒரே கன்னியாக அகிலவல்லி தாயாராக ஆக்கி மணந்து கொண்டதாக ஐதிஹ்யம். திரு இடையந்தை அங்கே பூமி பிராட்டியார், அவள்தான் பின்னால் ஆண்டாளாக அவதாரம் செய்தவள். அந்த ஆண்டாள் அவதாரத்துக்கு மூலகர்த்தாவான அந்த பூமி பிராட்டியார் அங்கே வர்த்தித்து எம்பெருமானுடைய இடது பக்கத்திலே எம்பெருமானாலே வராக பெருமானாலே தூக்கி நிறுத்த தன் மடியிலே வைத்துக்கொண்டு அவளை ஆலிங்கனம் செய்யும் அற்புத காட்சியை நாம் நன்றாக காணலாம். இன்றைக்கும் கல்யாணமாகாத ஆண்களோ பெண்களோ தங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக வேண்டும் என்றால் நேராக திருவிடந்தைக்கு சென்று அங்கே மாலை சாற்றி எம்பெருமானை வழிபட்டு வந்து அந்த மாலையை திரும்பி எடுத்து வந்து தன் வீட்டில் பூஜைகள் வைத்தால் ஒரு வருடத்திற்குள் அவர்கள் எல்லோருக்கும் விவாகமாகி மீண்டும் அந்த மாலையோடு சென்று அந்த எம்பெருமானுக்கு அந்த மாலையை செலுத்திவிட்டு வருவது வழக்கமாக உள்ளது. பற்பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுகிறார்கள். அது திரு இடையந்தை திவ்யதேசம். இடை என்றால் இடது பக்கம் பூமி பிராட்டியை, அதாவது ஆண்டாளை இடது பக்கத்திலே எம்பெருமான் வைத்துக்கொண்டு ஆலிங்கனம் செய்யும் அற்புத காட்சி. அந்த எம்பெருமானை பற்றி திருமங்கையாவார் பாடுகிறார். உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவந்தை இந்த பிரானே. எம்பெருமானே, திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை என் பெண் இருக்கிறாளே. அவர் கூறுகிறார், திருமங்கையாவார் தாய்ப்பாசுரத்திலே பாடுகிறார், தாயாக பாடுகிறார். என் பெண் இருக்கிறாளே, திவளும் வெண்மதி போல் திருமுகம் அவளுக்கு அறிவை, திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதனில் பிறந்த அவள் இருக்கிறாளே. ஸ்ரீதேவி நாச்சியார் கடல்லே அவதரித்தாலே, அந்த ஸ்ரீதேவி நாச்சியார் உன் ஆகத்திருப்பதும் அறிந்தும் உன் திருமார்பிலே அகலகில்லேன் இறையும் என்று உன் திருமார்பிலே வர்த்தித்தாலும் இவள் உன் மீது உள்ள ஆசையை விட்டு ஒழிக்க மாட்டேன் என்கிறாள். ஏனென்றால் அந்த ஸ்ரீதேவி நாச்சியார் உன் திருமார்பை விரும்புகிறாள். ஆனால் என் பெண்ணோ என் தாள் நயந்திருந்த இவள் உன் திருவடி என்றோ விரும்புகிறாள். அந்த ஸ்ரீதேவி நாச்சியார் உன் திருமார்பை விரும்பினால் என் பெண் உன்னுடைய திருவடியை விரும்புகிறாள். நின் தாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய். நாம் நினைக்கும் பேரு நினைக்கலாம், நடக்காமலும் போயிடலாம். நாம் ஒரு காரியத்தை நினைத்தால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் எம்பெருமான் நினைத்து விட்டால்
அது நிச்சயம் பலிக்கும். ஆகையால் நீ இந்த பெண்ணை பற்றி உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே, திருவிழந்தில் இருக்கும் பிரானே, உன் மனத்தினாலே என் பெண்ணை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று எம்பெருமானை பார்த்து வினவுகிறார் திருமங்கை ஆழ்வார் என்கிற கலியன். ஆக அப்பேற்பட்ட திவ்யதேசம் திருவிடையந்தை திவ்யதேசம், நித்திய கல்யாண பெருமாள் ஆஸ்தானம். இன்றைக்கும் தினசரியாக அங்கே எம்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அவனுக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்க ஐதிஹ்யமாக இன்றைக்கும் எம்பெருமான் உற்சவமூர்த்தியை சேவித்தால் அந்த எம்பெருமானுடைய வலது கன்னத்திலே ஒரு கருப்பு மச்சம் உள்ளது. அதாவது திருஷ்டி பொட்டு என்று சொல்கிறோம் இல்லையா, கல்யாணத்தும் போது மாப்பிள்ளைக்கு வைக்கும் அந்த கல்யாண பொட்டு, அந்த மைக்காப்பு இன்றைக்கும் எம்பெருமானுடைய உற்சவடைய திருமேனியிலே வலது கண்டத்திலே உள்ளது. அதையும் நாம் சேவிக்கலாம். அங்கே சோழராஜாக்கள் பற்பல கைங்கரியங்களை புரிந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கும் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அவர்களைச் சேர்ந்த திவ்யதேசம். அவர்கள்தான் எல்லா பணியும் அங்கே செய்ய வேண்டும். சோழராஜா கொடுத்த தந்த பல்லக்கு, அதாவது ஒரு யானை தந்தம் என்பது விலை மதிப்பு மிக்க பெரிய தந்தம். அந்த தந்தத்தாலே செய்யப்பட்ட ஒரு தந்த பல்லக்கு அங்கே உள்ளது. அங்கே எம்பெருமான் நித்திய கல்யாண பெருமான், கோமலவல்லி தாயார், அகிலவல்லி தாயார், அங்கே 365 குளங்கள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த 365 கன்னிகைகளுக்காக 365 குளங்களும் அந்த 365 கன்னிகளையும் ஒரு சேர ஒரு அகிலவல்லி தாயாராக ஆக்கி எம்பெருமான் திருமணம் புரிந்து கொண்ட அற்புத காட்சி அந்த இடம். இன்றைக்கும் திருமணத்தடை நீங்க அனைவரும் சென்று சேவிக்கும் இடம். அங்கேயும் ஆண்டாள் எழுந்திருக்கிறார், அங்கேயும் ரங்கநாதர் எழுந்திருக்கிறார். இந்த திருவிடந்தி திவ்யதேசத்திலே திருவிடந்தி எம்பெருமானுக்கு வலது பக்கத்திலே ரங்கநாதரும் ஸ்ரீ ரங்கநாயகியும் ஆண்டாளும் சேர்ந்து அங்கே எழுந்திருக்கிறார். எல்லோருமாக சேர்ந்து இங்கே மாமல்லபுரத்துக்கு செல்லும் வழியில் 17 கிலோமீட்டருக்கு முன்பே உள்ள திருவிடந்தையை சென்று சேவித்து வணங்கிவிட்டு அந்த திருவிடந்தை எம்பெருமான் திருவடியிலே விழுந்து சேவித்து வணங்கி வாழ்வாங்கு. மகிரிதனயாபத்யம் ஹேமா ஜலஜாபசமுதிதம் தேஜ ஹிமபி மஹதமம் ஆத்யம் ஸ்மதோவ்யம் விக்னதிமிர ஹரணாய श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजे सन्ततमहं कुञ्जरमुहं शङ्करिसुतं दमित श्रीविघ्नराजं भजे तमहं तन्ति कुञ्जरमुहं अन्तकान्तकसुतं तमित श्रीविघ्नराजं भजे सेवितसुरेन्द्रमहनीय गुणशीलं जपतपसमाधिसुखवरदानुकूलं सेवितसुरेन्द्रमहनीय गुणशीलं जपतपसमाधिसुखवरदानुकूलं पावित सुरमुनिगण भक्त परिपालं भयङ्कर विशङ्क मादङ्ग कुलकालं पावित सुरमुनिगण भक्त परिपालं भयङ्कर विशङ्क मादङ्ग कुलकालं श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजे हम भजे हम भजे हम भजे तमित श्रीविघ्नराजं भजे कनककेयूर हारावळी दलित गंभीर गौरगिरि शोभं सशोभं कनककेयूर हारावळी दलित गंभीर गौरगिरि
शोभं सुशोभं कामादिभयभरितमूढमदकलिकलुषकण्डितमकण्ठप्रतापम् कामादिभयभरितमूढमदकलिकलुषकण्डितमकण्ठप्रतापम् जनकसुखनारद पतञ्जलि पराशर मतङ्ग मुनि सङ्कसल्लाभम् जनकसुखनारद पतञ्जलि पराशर मतङ्ग मुनि सङ्कसल्लाभम् सत्य परमब्जनयन प्रमुद मुक्तितर तत्त्वमसि नित्य निगमादि स्वरूपम् श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजेऽहं 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 भजे तमिद श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजे श्रीविघ्नराजं भजे பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரையோரத்திலும் அரசமர நிழலிலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையுமே நீக்க வல்ல பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி கொழு கட்டையும் கவலையின்றி உண்ணுவார் கண்ணை மூடி தூங்குவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடினும் மண்ணினாலே செய்திடினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஓம் நம சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருமை வாய்ந்த பிள்ளையார் பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சந்நிதி சரணடைந்தோமே சாந்த சித்த சௌபாகியம் யாவையும் தந்தருள் சத்குரு நீயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே